கலைஞருடைய நாணயம் நூற்றாண்டு விழாவில் மட்டும் நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுகவை கடுமையாக விமர்சித்திருக்கிற அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் நேற்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் உங்களை எல்லாம் ஒதுக்கி விட்டு இப்படி பிஜேபிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க திமுக? அதில் எதுவும் ஏதாவது உள்ள அரசியல் எதுவும் இருக்கா? இது ஒரு அரசு நிகழ்வு. அந்த அரசு நிகழ்வு வர்றபோது ஆளுங்கட்சியாக இருக்கிற மோடி அவருடைய சகாக்கள்ல அமைச்சரவையில் ஒரு மூத்த உறுப்பினர் ராஜ்நாத் சிங். ஆனால் இந்த நிகழ்ச்சியிலே ஒரு பெரும் வெற்றி இருக்கு. இப்போ எடப்பாடியே நீங்கள் சொல்கிற மாதிரி அடிமைந்து நீங்கள் கரைந்து போனார்னு சொன்னாலுமே சிஏஏ சட்டத்தை ஆதரித்து கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு இருந்த எடப்பாடியே மத்திய அரசை கூப்பிடல, ஆதரித்து வாக்களித்து அப்படிப்பட்ட எடப்பாடியே கூப்பிடலங்கிறேன். அப்படியாப்பட்ட எடப்பாடி ஏன் கூப்பிடலாம்? அது ஒரு நடிப்பு. இது ஒரு ஈவெண்ட். நீங்க நினைக்கிற மாதிரி பல கோடி மக்களை கூட்டி வச்சு நடத்தின ஒரு பெரிய ஈவெண்ட் இல்லை. ஒரு அரசினுடைய சிம்பிள் விஷயம். அந்த மாதிரி இதை கடந்து போறதுக்கு பதிலாக இதுல ஒரு அரசியல் இன்னைக்கு பேசப்படுது. ஒருவேளை திமுக இடியிலேருந்து பல்வேறு நபர்களை காப்பாற்றுறதுக்காக பிஜேபியோட அனுசரித்து நிலைமைக்கு அன்னைக்கு போயிருப்பாங்க. இன்னைக்கு போனா அன்னைக்கு போயிருப்பாங்க. மிக தெளிவாக திமுக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா வணக்கம், இது சோஷியல் டாக்கீஸ் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய லெனின் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். கலைஞருடைய நாணயம் நூற்றாண்டு விழாவில் மட்டும் நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவருடைய கூட்டணி கட்சிகள் சேர்ந்த யாருக்கும் பெரிதாக யாருக்கும் அழைப்பு இல்லை. ஆனால் எதிர்த்தரப்புல இருந்து திமுகவை கடுமையாக விமர்சித்திருக்கிற பிஜேபிக்கு, அதுவும் குறிப்பாக அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் நேற்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதோடு சேர்ந்து ராஜ்நாத் சிங் வந்திருக்காரு. ராகுல் காந்தியை கூப்பிடல, ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டாங்கன்னு பல்வேறு சர்ச்சைகள் வேற. ஏன் உங்களை எல்லாம் ஒதுக்கி விட்டு இப்படி பிஜேபிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க திமுக? அதில் எதுவும் ஏதாவது உள்ள அரசியல் எதுவும் இருக்கா? கேள்வி ரொம்ப தவறான கேள்வி. விஷயம் என்னன்னா, கலைஞருடைய நூற்றாண்டு விழா, அதை ஒட்டி மாநில அரசு கடிதத்தின் மூலம் தெரிவித்து மத்திய அரசுக்கு இந்த மாதிரி ஒரு காயின் வெளியிடணும். ஏன்னா அவர் ஒரு பன்முக ஆற்றலாளர். தமிழ் மொழி, பண்பாடு, எழுத்து, பேச்சு, சினிமா துறை என்று எல்லா துறைகளிலும் வியாபித்து விளங்கிய ஒரு மாபெரும் ஆளுமை. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி, இடஒதுக்கீடு, எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் கலைஞரை புறம் தள்ளிவிட்டு ஒரு வரலாற்றின்மை எழுத முடியாது என்கிற அளவிற்கு பற்றி படர்ந்து இருக்கிற ஒரு ஆளுமையை தான் ஆளுமை கலைஞருங்கிறதுனால தான் அந்த காயின், அதாவது அந்த நாணயம், 100 ரூபாய் நாணயத்துக்கு நாணயம் ஒன்று வெளியிடணும். இது ஒன்றும் புதுசு இல்லை. 2017 இதே மாதிரி அதிமுக காலத்தில் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு இருந்தது. 2019ஆம் ஆண்டு ஆமாம், எம்ஜிஆரோட வெளியிடப்பட்டது. இல்லை, இதுக்கு முன்னாடியே ஆந்திராவில் என்டிஆர் வந்திருக்கு. இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்கா போன்ற நாடுகளில் டாலர்லேயே படம் போடுவாங்க. நீங்கள் அதுக்கு பே பண்ணணும். ஆளுமையாக இருக்கணும் கூட அவசியம் இல்லை. பல நாடுகளில் அந்த இப்போ மகாத்மா காந்தி படம் இருக்குல்ல, அது மாதிரி இங்கே கூட நீங்கள் ஒரு $50,000 கொடுத்துட்டு உங்கள் படத்தையும் போட்டு அச்சிட்டு கொடுக்கக்கூடிய நாடுகள்லாம் இருக்குது. ஆனால் இது ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு விஷயம். நூற்றாண்டுனா 80 ஆண்டுக்கு மேல் பொதுவாழ்வுக்கு சொந்தக்காரர். அடித்தட்டிலிருந்து தன்னுடைய திறமையால், முயற்சியால், உழைப்பால் சிறந்து விளங்கிய ஒரு ஆளுமைக்கு இது மாதிரி செய்யணுங்கிற நிலையில் தான் எடுத்திருக்காங்க. இப்போ என்னென்னா, அது ஒரு அரசு நிகழ்வு. அரசு நிகழ்வுனா அரசை தான் கூப்பிடலாம். நீங்கள் இதே நம்ம புதிய சட்டமன்றம் திறப்பு விழா, அப்போ யார் அரசு? மன்மோகன் சிங், சோனியா காந்தி யூபிஏனுடைய கன்வீனராக இருந்தாங்க. அவங்கள தானே கூப்பிட்டு செஞ்சாங்க. அப்போ எதிர்கட்சியை கூப்பிடல. அதே மாதிரி தான் இப்பயும் இது ஒரு அரசு நிகழ்வு. அந்த அரசு நிகழ்வுன்னு வர்றபோது ஆளுங்கட்சியாக இருக்கிற மோடி அவருடைய சகாக்கள்ல அமைச்சரவையில் ஒரு மூத்த உறுப்பினர் ராஜ்நாத் சிங். ஆனால் இந்த நிகழ்ச்சியிலே ஒரு பெரும் வெற்றி இருக்கு. ராஜ்நாத் சிங் எந்த மாநிலத்துக்கு போனாலும் ஹிந்தியில தான் பேசுவார். முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தில் பேச வைத்த பெருமை இந்த நிகழ்ச்சி சார். ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆங்கிலம், ஆமா, நாணயத்தில் ஹிந்தி இருந்தாலும் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிடுறீங்க. நாணயம், பணம் எல்லாவற்றிலும் ஹிந்தி இருக்கு. 18 மொழிகளும் இருக்குல்ல, எல்லா தமிழும் இருக்குல்ல, தமிழ் வெல்லும்னு கீழே சின்னதா போட்டுருவாங்கல்ல. அப்போ இது ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் பார்க்குறேன். இப்போ அந்த அடிப்படையில் தான் அந்த கட்சியை சார்ந்தவர், இப்போ அவர் மத்திய அமைச்சர் வர்றாருன்னா அவங்க கட்சிக்கு இங்கே இன்வைட் பண்ணுவாங்க அரசு முறையில். அதில் வந்தது தான் அவர். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, அதிமுகவோட காலத்தில் எம்ஜிஆரோட நாணயம் வெளியிட்டாங்கல்ல, அப்போ எடப்பாடி தான் வெளியிட்டாரு. ஆமாம், எடப்பாடி. அப்போ மத்திய அரசு யாரும் வரல. இல்லை, அதான். அப்போ இப்போ என்ன தேவை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அது வந்து அவங்கவுங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்த இருக்கு. இதெல்லாம் செஞ்சார்.
ஆனா அப்போ பிஜேபியோட மிகப்பெரிய இணக்கமா இருந்தது எடப்பாடி இல்லையா? ஆமா. ஆனா அவரே கூப்பிடாத இணக்கமாக பிஜேபி இல்ல. மன்னிக்கணும், இணக்கம் இல்ல, பிஜேபியில கரைந்து போன காலம் அது. அப்ப நீங்க சொல்ற மாதிரி கரைந்து போன காலமானது அவர் கூப்பிடல பாருங்க. சிஏஏ சட்டம், குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரித்த மாபெரும் வரலாற்று கூட்டத்தை செய்தது அது. ஆனா திமுக நீங்க அப்படி சொல்ல முடியாது. இல்ல நீங்க அதுல இருந்து எடப்பாடி கூப்பிடல கேக்குறேன். அதுதான் கேக்குறேன். நேற்று வரை இல்ல எடப்பாடியை கூப்பிட்டாங்களா? இல்ல எடப்பாடியை கூப்பிட்டாங்கன்னு கேட்கல. எடப்பாடியே நீங்க சொல்ற மாதிரி அடிமைன்னு சொன்னீங்க, கரைந்து போனார்னு சொன்னாலுமே சிஏஏ சட்டத்தை ஆதரித்து கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு இருந்த எடப்பாடியே மத்திய அரசை கூப்பிடல. ஆதரித்து வாக்களித்து அப்படிப்பட்ட எடப்பாடியே கூப்பிடலங்கிறேன். சின்ன செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அப்படியாப்பட்ட எடப்பாடி ஏன் கூப்பிடலாம்? அது ஒரு நடிப்பு. நடிக்கிறதுக்கு ஒன்றும் புதுசு இல்ல. நீங்க எதுல உங்க கொள்கை காட்டியிருக்கணும், அதுல எல்லாம் காட்டியிருக்கணும். இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீங்க இதுல ஃபுல்லா காட்டிட்டு இங்க ஒரு கூப்பிட்டுட்டீங்களே. அது நாகரிகம். அவர் புகழ்ந்தவர், அவர் வந்து அது நாகரிகம். ஒரு அரசு நிகழ்ச்சியில ஒரு அரசு, நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்தியா இப்ப நீங்க நாணயம் யார் வெளியிடுறது? மத்திய அரசு. அப்போ வெளியிட்ட ஒரு மத்திய அரசை கூப்பிட்டு வைக்கிறதுல என்ன இருக்கு? இப்ப கவர்னர் இருக்காரு, நீங்க டீ பார்ட்டி நடந்துச்சு, திமுக கட்சி சார்பா வரல, ஆனா அரசு திமுக கட்சியில இதான் கேட்கணும்னு நினைச்சான். திமுக கட்சியில முக்கியமான தலைவர்கள்லாம் யார் யாருன்னு பார்க்க போனீங்கன்னா முதல்வர், இப்போ அடுத்து இருக்கக்கூடிய இல்ல துரைமுருகன், யார் யார் முக்கியமான நிர்வாகிகள் பூரா போயிட்டீங்க. நீங்க அப்படி போனீங்கன்னா அதுக்கு எண்ட்லெஸ் விவாதம். ஏன்னா இப்ப பாஜகவின் தலைவர் யாரு? ஜேபி நட்டா. பிரைம் மினிஸ்டர் அவருக்கு கீழே வரணும். பிரைம் மினிஸ்டர் அவரை தூக்கிட்டு ஜேபி நட்டாவை போடணும். நீங்க அந்த கட்சியினுடைய ப்ரியாரிட்டியை நீங்க கொஸ்டின் பண்ண முடியாது. அதனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மாதிரி தான் கட்சி என்பது வேறு, ஆட்சி நிறை என்பது வேறு. கட்சியோட முக்கிய நிர்வாகிகளும் இங்கே வந்துட்டாங்க. அப்படிங்கும்பொழுது ஆளுநரோட விருந்துக்கு வந்தாச்சு. அப்படிங்கும்பொழுது நான் கட்சி வரலன்னு ஆர்எஸ் பாரதி சொல்றாரு, கட்சி கலந்துக்காதுன்னு ஆர்எஸ் பாரதி சொல்றாரு, எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. இல்லை நீங்க கட்சியின் சார்பாக வந்ததுன்னு சொன்னா, அதாவது அமைச்சர் பொறுப்புல இல்லாத வேற யாராவது வந்திருக்காங்களா? அமைச்சரவை சார்பாக வந்திருக்காங்க. முதல்வருங்கிற முறையில் வந்திருக்காங்க. அமைச்சரவையில் இல்லாத இப்ப அமைப்பு செயலாளர்னு பாத்தீங்கன்னா அடுத்து அவங்க கட்சியில யாரு பெரிய பொறுப்பு? ஆர்எஸ் பாரதி. அவர் வந்தாரா? அவர் மட்டும் தான் வரல. எல்லாரும் வந்துட்டீங்க. இது நம்ம கன்வீனியன்ட். அவங்க ஒரு நிலை எடுக்கிறாங்க ரொம்ப தெளிவா. ஏன் நாங்களும் கலந்து ஏன் ராகுல் காந்தி ஏன் ராகுல் காந்தி கூப்பிடல அப்படின்னு ஒரு எல்லாரும் கேள்வி கேட்கறாங்கல்ல. இல்ல நான் கேட்கிறேன், கலைஞருக்கு சிலை வச்சாங்கல்ல, ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி மட்டும் தானே கூப்பிட்டாங்க. அப்போ ஏன் அரசாங்கத்தை கூப்பிடல? ஏன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் நிகழ்வு. அது திமுக கட்சியின் சார்பாக நிறுவப்பட்ட ஒன்று. அதில் அவருக்கு ரைட் இருக்குது, அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரைட் இருக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து மதிமுகவிலேருந்து எல்லா இந்தியா கூட்டணி, வடபுலத்திலிருந்து அகிலேஷ் யாதவ்லேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு நடத்தினாங்கல்ல. அப்போ அதில் வந்து ஏன் பிரதமர் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்புன்னு சொன்னார்ல, ஏன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் உங்களெல்லாம் அழைச்சாங்களா? நீங்களாம் போனீங்க? அனைத்து கட்சிகளும் அழைப்பு சொன்னார் அவர். கட்சிகளுக்கு அழைப்பு, எடப்பாடி பழனிசாமிக்கும் அழைப்பு விட்டுருக்குன்னு சொன்னார். அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸ்டாலின் சொன்னது அது என்னன்னு தெரியல. கூப்பிட்டுருக்கலாம், அவங்க புறக்கணிச்சிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் உண்மை என்னன்னா இது ஒரு அரசு நிகழ்ச்சி. இல்ல ஒருவேளை நான் கேட்கிறேன், இல்ல பாஜக எதிர்பார்ப்பு ஒரே ஒரு பாயிண்ட். இப்போ ஒரு தொகுதியில வளர்ச்சி திட்டங்கள் வருது, பாஜக எம்எல்ஏ கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா? அரசு நிகழ்ச்சியில கூப்பிடுறாங்க. கூப்பிடுறாங்க. அதே மாதிரி பிரதமர் இங்கே வர்றாருன்னா அந்த தொகுதியினுடைய எம்பியும் கூப்பிடணும், அது எந்த கட்சியாக இருந்தாலும். இதெல்லாம் சில வரைமுறைகள். எதற்கு யாரை கூப்பிடணுங்கிற போது இருக்குது. நீங்கள் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கவர்மெண்ட்டுன்னு வர்ற போது கவர்மெண்ட் அதை கூப்பிட்டுருக்காங்க. எதிர்கட்சி தலைவரை இப்போ நீங்கள் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் கூப்பிட்டீங்கன்னா ரைட்டு, இது ஒரு ஈவெண்ட்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி பல கோடி மக்களை கூட்டி வச்சு நடத்தின ஒரு பெரிய ஈவெண்ட் இல்லை, ஒரு அரசினுடைய சிம்பிள் விஷயம். இதுக்கு முன்னாடி பல ஸ்டாம்ப்ஸ் கூட நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அந்த ஸ்டாம்ப்ஸில் வந்து ரொம்ப அரங்கத்துக்குள்ளேயே நடத்திட்டு போயிருக்காங்க. அரசு விழாக்கள் அதிகாரிகளை வச்சு நடத்திட்டு போயிருப்பாங்க, யாராவது ஒரு அமைச்சர் மட்டும் வந்து அட்டன் பண்ணிட்டு போயிருக்காங்க. பல நிகழ்வுகள் இருக்குது. அந்த மாதிரி இதை கடந்து போகிறதுக்கு பதிலாக இதில் ஒரு அரசியல் இன்னைக்கு பேசப்படுது. ஒருவேளை திமுக நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு வேலைன்னு சொல்கிறீங்கல்ல, இதை வந்து அடிச்சே சொல்கிறாங்க. நான் சொல்லலை, தயவுசெய்து தவறாக நான் சொல்லலை. இப்படியான உணர்வுகள் பல பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கிறாங்க, அது ரொம்ப தவறானது. ஏன்னா அபரித பெரும்பான்மையோடு பாஜக இருந்த போதே களத்தில் எதிர்த்து நின்ற கட்சி திமுக. இந்தியா கூட்டணியில் உறுதியாக நின்றது. இன்னும் சொல்ல போனால் இடியை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் அவங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் பல பேருக்கு எவ்வளோ மிரட்டல் வந்துச்சு, எத்தனை வழக்குகளை போட்டாங்க. பிரச்சனையை அதான் சொல்கிறாங்க, இடியிலேருந்து பல்வேறு நபர்களை காப்பாற்றுறதுக்காக பிஜேபியோட அனுசரித்து நிலைமைக்கு போயிருப்பாங்க. இன்னைக்கு போனால் அன்னைக்கு போயிருப்பாங்க.
ஈடியை மாற்றக்கூடிய பத்திரிகையாளர் சொல்றீங்கல்ல, உங்க பல்வேறு கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே இந்த பிரச்சனை இருக்குன்றாங்க. திருமாவளவன் சரி, உங்க கம்யூனிஸ்டுகள் சரி, இவங்க நடவடிக்கை பிஜேபிக்கு ஆதரவா செல்வது போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிற மாதிரி செய்திகள். அப்படி யாரும் ஸ்டேட்மெண்ட் இல்லை. அப்படி இருந்தால் என்கிட்ட ஆதாரத்தை காட்டுங்க. அப்படி திருமாவளவனோ மதிமுகவோ இடதுசாரி எல்லாம் திருமாவளவன் அவருடைய மனதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறதா நான் முதல்ல கடந்து போக கூடாது. இந்த விஷயத்துல ஆதாரபூர்வமா ஒவ்வொரு கட்சிக்கும் அறிக்கை விடுவாங்க. அப்படி ஏதாவது அறிக்கையை சொல்ல அவங்க மனசுக்குள்ள பூந்து இதை ஸ்டடி பண்றீங்க. இப்போ ரொம்ப தவறு. அதான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ ஒருத்தர் பேசும்போது நம்ம கேட்கறோம் இல்லையா, அவங்களுடைய கருத்துக்கள் கேட்கறோம். அந்த மாதிரி கருத்துக்கள் உழவுதுன்னு சொல்றேன். அதை சொல்லுங்கன்றேன். யார்கிட்ட பேசுனீங்க, அதுக்கான என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க. இப்போ நீங்க நேரடியா சொல்லிட்டீங்க இல்லைன்னு சொல்லிட்டு பல பேர் மனசுக்குள்ள இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். இல்லையா இல்லைன்னா நன்றி. மிக தெளிவாக திமுக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஒரு பாசிச ஆட்சி இந்திய ஜனநாயகத்துக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மோடியின் ஆட்சி தான் இருக்கிறது என்பது சமீபத்தில் வெளியிட்ட உங்களுக்கு தெரியுங்க. நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வெளியிட்ட பட்ஜெட், அதில் தமிழ்நாடுங்கிற பேர்லன்னு முதல்ல குரல் கொடுத்தது யாரு? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு, ரயில்வே திட்டங்களுக்கு, மெட்ரோவுக்கு இன்று வரை எதையுமே கிள்ளி போடாத ஒரு ஆட்சி இந்த ஆட்சின்னு போராட்டங்கள் நடத்திருக்கு திமுக. நாங்கள் கூட்டணி கட்சிகள் நடத்திருக்கிறோம், திமுகவும் அந்த போராட்டங்களுக்கு நடத்திருக்கு. அப்போ இவ்வளவு அதுக்கு போராட நீங்க திமுக செய்யக்கூடிய சில தவறுகளுக்கும் எதிர்த்து போராட்டம் நிச்சயமா எதிர்த்திருக்கோமே. மின்கட்டண உயர்வு வரப்போது எதிர்த்திருக்கிறோமே. அது தவறானதுன்னு நாங்க சொல்லியிருக்கோம். மின்கட்டண உயர்வு தவறு. சிப்காட் பிரச்சனையில எத்தனை பல்வேறு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க, பல்வேறு இடம் கொடுத்தவங்க பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு எதிர்த்து நீங்க குரல் கொடுத்தீங்களா? இல்ல, குரல் கொடுக்கறது வேற, அவர் அழுத்தம் கொடுத்தது வேற. நீங்க வெளியில போராட்டங்கள் நடத்திருக்கோம் சார். ஒரு உதாரணம் சொல்றேன். இப்படி கூட்டணி கட்சியா இருந்து திமுக இவ்வளவு தவறுகள் செல்லும் போது போராட்டம் நடத்தி கூடயே இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு ஒரு கேள்வி வரும்ல. ஏன் அந்த அவசியத்தை நீங்க எப்படி கேள்வி கேட்க முடியும்? மக்கள் கேட்பாங்கல்ல. மக்கள் கேட்பாங்க. மக்களுக்கு நாங்கள் புரிய வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஊழலின் உளுத்து போன ஒரு ஆட்சி ஒன்றிய பாஜக ஆட்சி. முதல் நாள் ரைடு விடுறான் ஈடியை விட்டு, அடுத்த நாள் போய் பெய்டு பண்ணுறான் எலக்ட்ரல் பாண்டில். அடுத்த நாள் அவன் வந்து வீட்டுக்கு அனுப்புவான். அதானிக்கு எத்தாப்புல போராடுறீங்க, அதானிக்கு கூப்பிட்டு 3000 கோடிக்கு ஒப்பந்தம் போடுறீங்க இங்கே திமுக. அதாவது அதை இப்போ நீங்கள் அங்கே விழிஞ்சியம் இருக்குது, எங்கே விழிஞ்சியம் இருக்குது, அது காங்கிரஸ் ஆட்சியில் போட்டது கேரளாவில். அந்த துறைமுகத்தை விட முடியாது. பாதியில் விட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இடதுசாரிகள் வளர்ச்சிக்கு எதிரானவர் பாருங்கள் 1500 கோடி ரூபா செலவு பண்ணிடுச்சு, அதை பாதியிலேயே கடப்பில் போட்டாங்க, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு தொடர்ச்சியான விஷயம் வர்றபோது ஏற்கனவே அதிமுக காலத்திலே பேசப்பட்டிருக்கு. பவர் செக்டாரில் அதானி வந்துட்டார். நான் கேட்குறேன், நாங்கள் ஆதரிக்கிறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் நிறுத்துங்கன்றேன். ஏற்கனவே ஒரு விதி இருக்குங்க. ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு 3 ஏர்போர்ட் மேலே கொடுக்கக்கூடாது. நீங்கள் அதானிக்கு மட்டும் எப்படியே 6 ஏர்போர்ட் கொடுத்தீங்க. அதுக்கான அந்த விதியே எப்படி மாற்றினீங்க? கிட்டத்தட்ட 8 சீ போர்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஹார்பரில் 9 ஹார்பர் கொடுத்துருக்கீங்க. அப்படி என்னங்க அவருக்கு மட்டும் உங்கள் இதயம் துடிக்குது? நாட்டில் நீங்கள் நாட்டு மக்கள் எல்லாரையும் நிற்கிறா, ஏழை தாயின் மகன், எந்த ஏழைக்காக அவர் நிற்கிறார்? அப்போ இதுதான் கேள்வி. காங்கிரஸ் காலத்தில் அம்பானிக்கு பண்ணாங்க. நாங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இல்லை, ஒரு உதாரணம் சொல்கிறேன். திருவனந்தபுரம் ஏர்போர்ட், அதுக்கு இடம் எடுத்து கொடுத்தது, இடம் யார் கொடுத்தா? அந்த மாநில அரசு. அது வர்றபோது, அந்த பிட்டு வர்றபோது எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டோம். மாநில அரசு கேட்டது. எப்படி நடத்துவீங்க? ஒன்று கார்பரேஷன் நடத்தும், அல்லது ஒரு கூட்டுறவுத்துறையாக நான் பண்ணுறோம். ஆனால் அது தவிர்த்து விட்டு அதானிக்கு தூக்கி கொடுத்தீங்க. ஏன் அப்படி நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இப்போ அந்த ஏர்போர்ட் நீங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மக்கள்கிட்ட இடம் குடிக்கணும், எல்லாம் எடுத்து கொடுக்கணும், எல்லா வேலையும் மாநில அரசு செய்யணும். ஆனால் நீங்கள் எடுத்து மாநில அரசை கலந்துக்காமையே அதானிக்கு பங்கு வச்சுருவீங்க, படையல் போட்டுருவீங்க. இப்போ நீங்கள் பூஜை போடுறது, படையல் போடுறதுக்கெல்லாம் பொதுமக்களுடைய சொத்து தான் கிடைக்குதா? அதுக்கு ஆள் எடுத்து கொடுக்குற இடைத்தர வேலை தான் மாநில அரசு செய்யறதா? இவ்வளவு எதிர்ப்பு இருக்கும்போது பிஜேபி தவறு செய்துன்னு சொல்லும் பொழுது அவங்களோட சேர்ந்து இணக்கமா இருக்கும்போது தமிழ்நாட்டு உதாரணம் இருக்கு. இந்த பக்கத்தில் செங்கல்பட்டு 1000 கோடி ரூபாயில், கிட்டத்தட்ட 64 ஏக்கரில் 1000 கோடி ரூபாயில் ஒரு ஃபுல் பிளட்ஜ்டு லேப் கட்டப்பட்டிருக்கு. அது தடுப்பூசி உற்பத்தி மையம். கொரோனா டைம்லையும் அதில் உற்பத்தி ஆகலை. மாநில அரசு 2 முறை 3 முறை கடிதம் எழுதியிருக்கு, எங்களுக்கு கொடுங்கன்னு. இப்போ உங்களுக்கு தெரியும், நிறைய குழந்தைகளுக்கு தடுப்பூசி, அந்த தட்டம்மை தடுப்பூசி, இதெல்லாம் வந்து இறக்குமதி பண்ண வேண்டியிருக்கு. இப்போ அதை கொடுத்தா ஃபுல் பிளட்ஜாக அதில் நம்ம பண்ணலாம். நம்ம ஹெல்த் செக்டர் ரெடியாக இருக்குது, எங்களுக்கு கொடுங்கன்றாங்க. ஆனால் நீங்கள் தனியாருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக 3 வருஷமாக இழுத்து பூட்டி வச்சுருக்கிறீங்க. ஒரு 34 பேரை, கிட்டத்தட்ட 1000 பேர் அதுக்கு எடுக்கணும். 34 பேரை மட்டும் எடுத்துட்டு அதை இயங்காமல் வச்சுருக்கிறீங்களே. 1000 கோடி ரூபா வீண் இல்லை அது. அதை குறித்து கேள்வி கேட்டால், மாநில அரசு கேட்டால், ஏன் நீங்கள் அதை வந்து ஒதுக்கி கொடுக்கக்கூடாது? உங்களாலையும் செய்ய முடியாது, மாநில அரசும் செய்யக்கூடாது, ஆனால் அதானி வந்து கேட்டால் மட்டும் அள்ளி கொடுத்துருவீங்க அப்படின்னா இது என்ன பார்வை? இது
அப்போ அதை கேள்வி கேட்டால் உடனே அதானிக்கு இங்கே வந்து எப்படிங்க பவர் செக்டாரில் விட்டீங்க, நீங்கள் தான் வச்சுருக்கிறீங்களா? அதுதான் உதய் மின் திட்டம். உதய் மின் திட்டத்தினுடைய முன் நிபந்தனை என்ன? இனி மாநில அரசே நினைச்சாலும் மின் உற்பத்தி விஷயங்களில் ஈடுபட முடியாது. தனியார் சேர்ந்து வாங்கி நீங்க நிபந்தனை போடுறீங்க. நீட்டுக்கு எதிராக போராடின இத்தனை கட்சிகளும் உதய் மின் திட்டத்தை எதிர்த்து போராட வேண்டியது தானே? ஏன் போராடல? யார் அந்த உதவி மின் திட்டத்துக்கு? நீங்க உடனே அதிமுக காலத்துல எடப்பாடி கொண்டு வந்தாருன்னு சொல்லுவீங்கல்ல, இதே மாதிரி நீட்டுக்கு இல்ல இல்ல செல்வி ஜெயலலிதா இருந்த வரலையும் கரெக்டா தான் இருந்துச்சு. அதை நாங்க சொல்றோம்ல. இல்ல அந்த அறிவுரை நான் நினைக்கிறேன் நீட் விஷயத்துக்கு ஒரு கையெழுத்துல நாங்க அனைத்தையும் இது பண்ணி கேன்சல் பண்ணிடுவோம், அந்த ரகசியம் தெரியும் சொன்ன உதயநிதி, அதே மாதிரி உதவி மின் திட்டத்துக்கும் ஏதாவது செய்ய வேண்டியதானு ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல. அப்போ தனி நாடு தான் போகணும், அதுக்கு நீங்க தயாரா அப்படிங்கறத பத்திரிகையாளர் கேட்டு சொல்லணும். ஏன்னா இல்ல இல்ல ஒரு விஷயம் உச்சநீதிமன்ற தீர்ப்புல இருக்கிற ஒரு விஷயத்தை நாங்க பண்ணுவோம். இல்லங்க கவர்னர் மூலம் கொள்ளைப்பக்க அரசியல் நடத்துறது பாஜக. நீட் பில்லு எத்தனை முறை வந்துச்சு? அதிமுக கொண்டு வந்துச்சுன்னு எதிர்கட்சின்னு ஒதுங்கி நிக்கல. திமுக கூட்டணியில் அங்கமற்ற அத்தனை கட்சிகளும் அதுக்கு வாக்களித்திருக்கிறோம், பாஜக தவிர தமிழ்நாட்டில். இப்போதும் அதிமுக எதிர்கட்சின்னு அதில் ஒதுங்கலை, ஆதரித்திருக்கிறார்கள். அந்த பில்லில் உட்கார்ந்துருக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கிறது இவருக்கு? ஏன் அதை வந்து நீங்கள் மத்திய அரசிட்ட தள்ளி விட்டுறேன்னு சொல்கிறீங்க? ஒரு சிம்பிள் விஷயம், ஒரு பொதுப்பட்டியல் இருக்குது, கல்வி பொதுப்பட்டியல் இருக்குது. அது மாநில பட்டியல் தான் இருந்துச்சு. 1976 எமர்ஜென்சிக்கு பிறகு பொதுப்பட்டியலுக்கு போணுச்சு. எமர்ஜென்சி ஜனநாயகத்துக்கு விரோதம்னு சொல்லி இன்னைக்கு விழா நடத்துகிற பாஜக நான் கேட்குறேன், அந்த எமர்ஜென்சியில் கொண்டு வந்ததை மட்டும் ஏன் நீ பிடிச்சிட்டு நிற்கிறா? இது யோக்கியமா, அறிவு நாணயமா? அப்போ அதை நீ எடுத்துருக்கணும்ல. எமர்ஜென்சியோட மிச்ச சொச்சங்கள் எல்லாம் நீ அனுபவிப்பா. மத்திய அரசுக்கு அது ஆதரவாக இருக்குன்னா வச்சுக்குவா. மாநில அரசில் இருக்கும்போது நீட் எதிர்ப்பா. இதே பிரதமர் சாட்சாத் பிரதமர் மாநில முதலமைச்சராக குஜராத்தில் இருந்தபோது அங்கே பெண்ணுன்னு ஒரு பெண்ணு தான் கவர்னர், அவங்களை எதிர்த்து எவ்வளோ போராட்டம் நடத்தினார், எத்தனை முறை போராட்டம் நடத்தினார். அது மட்டும் இல்லை, நீட்டுக்கு எதிராக பண்ணார், ஜிஎஸ்டி எதிராக பண்ணார், எல்லாவற்றுக்கும் எதிராக பேசினார். அதே நிலைப்பாடு அவர் பிரதமர் ஆகிற போது மாநில அரசுகள் செய்கிற போது நீங்கள் நல்ல உண்மையிலேயே மாநில உரிமை பற்றி சிந்திக்கக்கூடியவர்னா கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன் ஃபெடரலிசம் அப்படின்னு நீங்கள் முழங்கினது உண்மைன்னா ஏற்றுருக்கணும். ஒரு பக்கம் பார்லிமெண்ட்டில் ஒரு தீர்மானமே கொண்டு வர்றீங்க, எதுக்கு? எமர்ஜென்சியினுடைய கொடூரத்தை பற்றி பேச, அதனுடைய விழாக்கள் நடத்துங்கிறீங்க. இன்னொரு பக்கம் அந்த எமர்ஜென்சியினுடைய மிச்ச சொச்சமாக இருக்கிற கல்வியை பொதுப்பட்டியலே வச்சுருக்கீங்க. இது யாரை ஏமாற்ற வேலை? உண்மையிலேயே உங்களுக்கு அரசியலில் திறம் இருக்குமே, ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு அது தைரியம் இருக்குன்னா வெளில வாங்க, அதை எடுத்துட்டு மீண்டும் மாநில பட்டியலை கொடுங்க. இப்பயும் சொல்கிறாங்க யூனிவர்சிட்டி ஆக்ட் மாநில கீழே தான் இருக்குது. நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கீழே தான் எம்பிபிஎஸ் கல்லூரிகள் எல்லாமே இருக்குது. அப்படின்னா என்ன? மாநில அரசு தலையிடுவதற்கு உரிமை இருக்கிறது. இந்த பில்லு அந்த அடிப்படையில் தான் கொண்டு வரப்பட்டது. என்ட்ரி 25 அதை தான் சொல்லுது. அப்போ என்ட்ரி 25 படி நம்ம யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்கிற போது மோட் ஆஃப் செலெக்ஷன் நம்ம தீர்மானிக்கணும். அதான் இதோட சேர்ந்து இந்த இடஒதுக்கீட்டுக்கு மிகப்பெரிய இப்போ சிக்கல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி குரல்கள் எல்லாம் ஒலிக்குது. கார்பரேட்ஸில் வந்து அவங்க செல் பண்ணுறது வந்து டைரெக்டாக வந்து பண்ணுறாங்க, அதனால இடஒதுக்கீட்டுக்கு பிரச்சனை அப்படின்றது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? பாஜக, ஆர்எஸ்எஸ், மோடி இவங்க யாருமே இடஒதுக்கீட்டுக்கு என்றும் ஒரு துரும்பை கூட கிள்ளி போட்டவர்கள், மாறாக எதிராக நின்றவர்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா மண்டல அலைக்கு பிறகு இந்த கமண்டல் அலை, காவி அலைன்னு சொல்கிறாங்கல்ல, மோடி 2014 அதில் பார்த்தீங்கன்னா பொது தொகுதிகளில் அதிக உயர் சாதி எம்பிக்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவங்க சார்பாக. மண்டல் குழு பரிந்துரை அதை பற்றிய பிரச்சாரம் வந்த பிறகு, விபி சிங்கு பிறகு வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பொது தொகுதிகளிலும் அதிகமான இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் இதுவரையிலும் வந்திருக்காங்க. ஆனால் அந்த முறையை ஒழித்து இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் அது பெரிய விஷயமா மாறி இருக்கு. ரெண்டாவது விஷயம், இவர் வந்தால் சமூக நீதிக்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லைங்கிறது இல்லை. இடஒதுக்கீடு நீங்கள் பின்பற்றி நீங்கள் பொது தொகுதி ரிசர்வ் தொகுதிகள் நிறைய இருக்குல்ல, அதில் ஒன்றும் செய்ய முடியாது. பொது தொகுதியில் உயர் சாதியினருக்கு வாய்ப்பு அதிகமாக போதுன்ற பொது தொகுதிகள்ங்கிறது உங்களுக்கு ஜெனரல் காம்படிஷன்ல ஜெனரல் காம்படிஷன்ல என்னுடைய மக்கள் தொகை இன்னைக்கு 80 கோடி இருக்கிறோம். இல்ல இல்ல 80 கோடி பேருக்கு 80 கோடி பேருடைய ரெப்ரசன்டேஷனை பத்தி பேசினா அது ஜெனரல்னு சொன்னீங்கன்னா உங்க கட்சி சார்பா நீங்க நிறுத்துறத தான் நான் கேட்கிறேன். மற்றவர்கள் எல்லாரும் அப்படி நிறுத்துறாங்கன்னு சொல்லல. உங்க கட்சி 33% வந்து பெண்களுக்குன்னு சொல்லுவாங்க. எந்த கட்சியில 33% பெண்கள்? நாம் தமிழர் நான் சொல்லுவேன் 50% நிப்பாட்டினாங்கன்னு. 50% ஜெயிக்கிறதோ நீங்க நிப்பாட்டுறத சொல்றீங்க. நிப்பாட்டுறதுல இங்க மிச்ச கட்சிகள் அதுலயும் குற்றச்சாட்டு இருக்கு. எல்லா தனி தொகுதிகளிலும் பெண்களை நிறுத்திருக்காங்க. ஏன் பொது தொகுதியில நிறுத்தல? 50% பொது தொகுதியிலே 50% நிறுத்த வேண்டியதானே? தனி தொகுதியிலே 50% நிறுத்த வேண்டியதானே? தனி தொகுதியில் இருக்கிற அத்தனையும் பெண்கள், பொது தொகுதியில கொஞ்சம் பெண்கள்.
அப்போ இப்படிதான் தனித்தொகுதியில் பெண்கள் நல்லதுதான், அவர்கள் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு அப்படி எடுத்து பாருங்களேன். பெண்கள் வர்றது கெட்டதா? அப்போ நீங்க 75-80% கொடுக்க சொல்றீங்களா? 100% கொடுங்க. தலைமை ஒருங்கிணைப்பாளரை எடுத்துட்டு ஒரு பெண்ணா போடுங்க. அதுக்கு தயாரா நீங்க? ஏன் அப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட அவங்கள பொலிட் பீரோல எத்தனை கேட்பாங்கல்ல? இருக்காங்க. கட்டாயம் ஒரு காலத்துல மார்க்சிஸ்ட் பார்ட்டில அவங்க ஜெனரல் செக்ரட்டரியா வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கும். நான் என்ன வாய்ப்பு இருக்குன்னு கட்சி முறைகளில் இந்த மாதிரி லேக்குனா இருக்கு. அதை உணர்ந்திருக்கிறோம். நாங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம். இன்னும் சமூக வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில் பெண்கள் நிறைய வரணும், கொண்டு வர வேண்டும். ஆனால் நான் இன்னைக்கு 40க்கு 40 கொடுத்துருக்குறேன், ஈக்குவலாக கொடுத்துருக்குறேங்கிறத வச்சு நீங்கள் தமிழ்நாடு அடிச்சுக்கூடாது. கட்சி அமைப்பு நிலையில் எப்படி இருக்குங்கிறத பற்றியும் பேச வேண்டியிருக்கும். அதுக்காக நான் சொல்ல வரேன். எனவே இது ஒரு முயற்சி. நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களா? பாராட்டுகள். இன்னும் அடுத்த கட்டம் வாங்க, அதுக்கு அது வேறு. ஆனால் சட்ட ரீதியான இடஒதுக்கீடு இருந்துச்சுன்னா யூ மஸ்ட், நீ பண்ணியே ஆகணும். இப்போ தலித்து தொகுதியில் நீங்கள் போய் வேற ஆளை போட முடியுமா? ஆமாம், சட்ட ரீதியானது. அப்போ பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வேண்டும் என்று கீதா முகர்ஜி, எங்கள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அவங்க சுதந்திர போராட்ட வீராங்கனை கீதா முகர்ஜி தலைமையில் தான் குழு அமைக்கப்பட்டு அது 30 வருஷமாக தூங்கிட்டு இருந்துச்சு. போன நாடாளுமன்றத்தில் தேர்தலுக்கு முன்னாடி முடிய போகிற நேரத்தில் அடுத்து பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடுனாரு. நாங்களாம் நினச்சோம் இந்த தேர்தலே வந்துடணும். பார்த்தா 2039 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்து சட்டம் இதுக்கு முன்பாக நீங்க கூட்டணியில் இருந்த அந்த ஆட்சியில் நிறைவேற்றிருக்கலாம் மத்திய அரசுல. நாங்க அப்ப கடுமையாக போராட்டம் நடத்திருக்கிறோம். அப்ப யாரு பாஜக தான் பாஜக ஏத்துக்கல. கூட்டணியில நீங்க இருந்தீங்க, நாங்க இருந்தோம். நாங்க தொடர்ந்து ஒருங்கிணைப்பு குழுல வச்சிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் பேசிருக்கோம். இதே கீதா முகர்ஜி பேசியிருக்காங்க. அப்ப ஓட்டெடுப்பெல்லாம் வந்துச்சு. யார் யார் ஓட்டு போட்டாங்க, யார் யார் போடலாம். பாஜக ஓட்டு போடல, சமாஜ்வாடி பார்ட்டி ஓட்டு போடல. அப்போ அவங்க சொன்னாங்க உள்ளுதுக்கீடு வேணும், பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கும் நீங்க கொடுக்கணும். அது இல்லை, பெண்கள் தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் பெண்கள் வாங்க, அதுக்கப்புறம் பேசலாம்னு கூட சொல்லி பார்த்தாங்க. கேட்கல. லாலு வரலையுமே எதிர்த்து ஓட்டு வாக்களித்தார்கள். அப்போ தென்புலத்தை சார்ந்த கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட பலர் ஆதரவாக இருந்தாங்க. அப்போ அது இருந்துச்சுல்ல, கண்டிப்பாக ஓட்டெடுப்பு நடத்தணும்ல. பாஜக என்ன நிலை எடுத்தீங்க நீங்க இன்னைக்கு? ஏன் அதை ஆதரிக்கல? காங்கிரஸே ஆதரிச்சிச்சுல்ல, சோனியா அதில் உறுதியாக இருந்தாங்கல்ல, ஏன் நீங்கள் அதை ஆதரிக்கலை? அப்போ இதுக்கு பின்னாடி நின்னீங்க. எஸ்பிக்கு பின்னாடி, பகுஜன் சமாஜ் கட்சிக்கு பின்னாடி, ஆர்ஜேடிக்கு பின்னாடி அவங்க ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இதை வரவிடாமல் செஞ்சீங்க. அதுதான் கடந்த கால வரலாறு. எனவே தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொன்ன இந்த இடஒதுக்கீடு விஷயத்துக்கு வரலாம். அதாவது என்னென்னா, மோடி அரசு பதவியேற்றதுக்கு பிறகு இடஒதுக்கீடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பதற்கு பல முயற்சிகள் எடுத்திருக்கு. அதில் முக்கியமானது பொதுத்துறைகளை தனியார் மயமாக்குனது. பொதுத்துறையில் தான் இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, தலித்துகளுக்கு, பழங்குடி மக்களுக்கு சட்ட ரீதியான இடஒதுக்கீடு இருக்குது. இப்போ நம்ம ஏர் இண்டியா இருந்துச்சு. ஏர் இண்டியாவில் 100 இதுனா 27 பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள் எடுத்தாகணும், 15 பேர் தலித்தில் எடுக்கணும், 7.5 விழுக்காடு பழங்குடியில் எடுக்கணும். பிரைவேட்டில் போயிட்டீங்க. அப்போ இடஒதுக்கீட்டை அழித்து விட்டீர்கள். பிரைவேட்டைசேஷன் இஸ் நத்திங் பட் என்னென்னா டி ரிசர்வேஷன் தான். அப்போ இது ரொம்ப தெளிவாக இருக்குது. மருத்துவத்தில் உயர்கல்வி இதுவரையும் இடஒதுக்கீடு இருந்தது. மோடி அரசு அதை என்ன பண்ணிச்சு? அந்த 50 விழுக்காட்டில் எந்த இடஒதுக்கீடும் இல்லை. அரசு கொடுக்குற 50 விழுக்காட்டில் இடஒதுக்கீடு இல்லைன்னு பண்ணிச்சு. 3 ஆண்டா 10,000 உயர்கல்வி மாணவர்கள் இதர பிற்படுத்தப்பட்டவருடைய இடங்கள் இழந்தார்கள். அதை வழக்கிட்டு உச்சநீதிமன்றத்தை திமுக, எங்களை போன்ற அமைப்புகள், எங்களுடைய மருத்துவர் அமைப்பு இவையெல்லாம் இணைந்து வழக்கிட்டு வெற்றி பெற்ற பிறகு தான் இப்போ அமலில் இருக்குது. 2 வருஷமாக, இப்போ 3 வருஷமாக அமலில் இருக்கிறதுனால 10,400 பேர் பயன்பெற்றிருக்கிறார். இப்போ இடஒதுக்கீட்டுக்கு நீங்கள் உண்மையிலேயே பாஜக நிற்குமையானா இதை ஏன் கொண்டு வந்திருக்கணும்? இதை ஏன் எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதன் மூலம் யாருக்கு லாஸு? ஒரு 10,200 இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மிக பெரும் இடைஞ்சலை கொடுத்தது தான் இது. இதுதான் அவங்களுடைய சமூக நீதி. 2வது விஷயம், புதுசாக மோடி அரசு செய்யுது லேட்ரல் என்ட்ரிங்குது. அதாவது என்னென்னா, கார்ப்பரேட் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்கள அரசு நிறுவன தலைமை பொறுப்பில் கொண்டு வரலாம். அதுக்கு லேட்டஸ்ட் உதாரணம் உங்களுக்கு சொல்கிறோம். ஒன்று உங்களுக்கும் புரியும். இந்த புரின்னு ஒரு அம்மா இருக்காங்கல்ல, அது யாரு? பங்குச்சந்தைக்கு செபியோட அவங்க யார் தெரியுங்களா? அவங்க ஒன்றும் ஐஏஎஸ் படிச்சுட்டு இந்திய நிர்வாகத்துறையில் வந்தவங்க இல்லை, ஐசிஐசி பேங்க்ல இருந்தவங்க. இந்த சாந்தா கோச்சார்னு பெரிய ஊழல் வழக்கே இருக்கு, பெரிய யோக்கியத்தை பற்றி பேசுவானுங்க. அந்த அம்மாவோட இது சம்மந்தப்பட்டது. இதுதான் இப்போ செபில தலைவராக இருக்கு. என்ன இந்த வாய்ப்பை மோடி அரசு தான் கொண்டு வந்துச்சு. லேட்ரல் என்ட்ரின்னு கொண்டு வந்து உள்ள வச்சிங்க.
இப்போ என்ன வருது, அதானியின் பங்குகள்லேயே இந்த அம்மா தான் வாங்கியிருக்குங்கிறது. அப்போ எப்படி பாருங்க, பூனைக்கு என்ன பாலுக்கும் காவலனாக இருந்து கொண்டு பூனைக்கும் பத்திரப்படுத்துகிற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. இப்போ இதன் மூலம் என்ன, இப்போ இதில் சீனியாரிட்டியில் வந்திருந்தாங்கன்னா, நீங்கள் நம்ம நிர்வாகத்துறையில் ஐஏஎஸ்ல யூபிஎஸ்சி படித்து வந்தவங்க யார் அதிக சீனியாரிட்டியோ அவங்க வந்திருப்பாங்க, இடஒதுக்கீடுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த இடஒதுக்கீடை நீங்கள் எடுத்து மூடிட்டீங்களா, இவங்க யார்? அப்போ லேட்ரல் என்ட்ரின்னு கொண்டு வர்றீங்க. இப்போ ஐஏஎஸ் அதிகாரிகளையே நீங்கள் லேட்ரல் என்ட்ரி கொண்டு வர்றீங்க. இப்போ 31 பேருக்கு அறிவிப்பு வந்திருக்கு. ஒருத்தர் கூட தலித் இல்லை, ஒருத்தர் கூட இதர பிற்படுத்தப்பட்டவர் இல்லை, ஒருத்தர் கூட பழங்குடி இல்லை, முழுக்க முழுக்க உயர் சாதி. இன்னும் சொல்ல போனால் உயர் ஜாதியிலே பிராமணர்களுக்கு வாய்ப்பு. இப்போ இந்த ஆட்சி எதை நோக்கி போயிட்டு இருக்கு? மீண்டும் மனு தர்மத்தை நோக்கி இந்த ஆட்சி சென்று கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் எல்லாம், நாங்கள் ஆள பிறந்தவர்கள், நீங்கள் எங்களை அனுசரித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு வேற எதுலேயும் இடம் இல்லை. இது எல்லா துறையிலையும் வருது. நீங்கள் ஒன்று சொல்கிறேன், எய்ம்ஸில் ஒரு 7 ஆண்டுக்கு முன்பு டாப் ரேங்க் வாங்கின ஒரு தலித் பையன். அப்புறம் என்ன வந்துருக்கு தெரியுங்களா, அந்த பையன் எதை விரும்புகிறானோ அந்த உயர்கல்வியை கொடுக்கணும், ஏன்னா டாப் 1 ரேங்க் அவன். ஆனால் அனஸ்தியான்னு ஒன்று தள்ளி விட்டீங்க. அனஸ்தியா படிப்பு அவன் விரும்பாத படிப்பு, இந்த மயக்க மருந்து, அதில் தள்ளி விட்டீங்க. ஆனால் இதை விரும்பின அவன் விரும்பாத படிப்பை தள்ளிட்டு 3வது 4வது எடுத்து உயர் ஜாதி மாணவர்களுக்கு நீங்கள் அவன் விரும்பினதை கொடுக்குறீங்க. என்ன நியாயம் அது? யூபிஎஸ்சியில் நீங்கள் எடுத்து பாருங்கள், இதர பிற்படுத்தப்பட்டோர் ஓப்பன் கோட்டாவில் வந்திருக்காங்க, நிறைய வந்திருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் கோட்டாவில் கொண்டு போயிட்டு அந்த ஓப்பன் கோட்டாவை முழுக்க உயர் சாதியை கொண்டு அது உச்சநீதிமன்றத்தில் வழக்கே போட்டாங்க. எனவே இப்படி எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்குற போது களைய வேண்டிய பல பிரச்சனைகள் இருக்குது. சமூக நீதிக்கு அடுத்த அத்தியாயத்தை எழுத போகிறோம்னு சொல்கிற பாஜக சமூக நீதியினுடைய புதைக்குழியை ஆழமாக நோண்டி கொண்டிருக்கிறது. இடஒதுக்கீடை இற்று போக வைப்பதற்கான எல்லா முயற்சியும் எடுக்கிறது. எனவே தான் இப்போ சமாஜ்வாடி கட்சியிலேருந்து இடதுசாரிகள், இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் காத்திரமாக தன்னுடைய எதிர்ப்பு. உங்களுக்கு தெரியும், 100 டாப் சிஇஓஸ் அரசு துறை நிறுவனங்கள்ல இருக்கு, அதில் ஒருத்தர் கூட இதர பிற்பட்டவர் இல்லை, ஒருத்தர் கூட தலித் இல்லை, ஒருத்தர் கூட மலைவாழ் பழங்குடி மக்கள் இல்லைன்னா இந்த நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? எனவே இதையெல்லாம் எதிர்த்து போராட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். எனவே தான் இந்த வர்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஏதாவது கிடைக்காதா, அதாவது வெள்ளத்தில் பயந்தவன் ஏதாவது ஒரு கட்டை கிடச்சிட்டுன்னா நீஞ்சி கரை சேரலாமா என்று சில அரசியல் சனாதானிகள் நிகழ்கிற அரசியல் போக்கை வைத்து தங்களுக்கான ஆதரவு கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறார். நிச்சயம் கிடைக்காது. மிக்க நன்றி. இன்றைய நாட்டு நடப்புகள், இந்த அரசியல் நிகழ்வுகளை பற்றி எங்களை கலந்துரையாடத்துக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி.